வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சென்ற அத்தியாயத்தில் யோகானந்தரின் இளமைக்கால நினைவுகளையும் அவரது தந்தை எப்படி லஹிரி மகாசாயரின் சீடரானார் என்பதையும் பார்த்தோம். இன்றுக்கு யோகானந்தரின் வாழ்க்கையை திசை திருப்பிய ஒரு சோகமான நிகழ்வையும் அதைத் தொடர்ந்து நடந்த ஒரு அதிசயத்தையும் பற்றி பார்க்கப் போகிறோம். வாருங்கள், அந்த மகானின் குரலாகவே மாறி அவரது இளமை கால அனுபவங்களை கேட்போம். அத்தியாயம் 2. என் தாயின் இறப்பும் மந்திரத்தாயத்தும். என் தாயின் மிகப்பெரிய ஆசை என் மூத்த சகோதரன் அனந்தாவின் திருமணம். ஆஹா, அனந்தாவின் மனைவியின் முகத்தை பார்க்கும்போது நான் பூலோகத்திலேயே சொர்க்கத்தை காண்பேன் என்று அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. குடும்பத் தொடர்ச்சியின் மீது இந்தியர்களுக்கு இருக்கும் ஆழமான பற்றை அம்மாவின் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தின. அனந்தாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது எனக்கு வயது 11 இருக்கும். திருமண ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக அம்மா கல்கத்தாவில் மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தாள். நானும் அப்பாவும் மட்டும் வட இந்தியாவில் உள்ள பரேலியில் இருந்தோம். லாகூரில் 2 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அப்பா பரேலிக்கு மாற்றலாகியிருந்தார். என் மூத்த சகோதரிகள் ரோமா மற்றும் உமாவின் திருமண ஆடம்பரங்களை நான் ஏற்கனவே பார்த்திருந்தேன். ஆனால் மூத்த மகன் என்பதால் அனந்தாவின் திருமண ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக இருந்தன. தூரத்து ஊர்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வந்து கொண்டிருந்த உறவினர்களை அம்மா வரவேற்று புதிதாக வாங்கப்பட்ட 50ஆம் நம்பர் ஆம்ஹெர்ஸ்ட் தெரு வீட்டில் தங்க வைத்தாள். எல்லாமே தயாராக இருந்தது. விருந்துக்கான பலகாரங்கள், மாப்பிள்ளை ஊர்வலத்திற்கான அலங்கார சிவிகை, வண்ண விளக்குகள், அட்டை பெட்டிகளால் செய்யப்பட்ட யானைகள் மற்றும் ஒட்டகங்கள் என அனைத்தும் தயாராக இருந்தன. நானும் அப்பாவும் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக மகிழ்ச்சியுடன் தயாராகிக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பெரிய நாளுக்கு சிறிது காலத்திற்கு முன்பு எனக்கு ஒரு அபசகுனமான காட்சி தெரிந்தது. அது பரேலியில் ஒரு நள்ளிரவு நேரம். எங்கள் பங்களாவின் திண்ணையில் அப்பாவுக்கு அருகில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது படுக்கைக்கு மேலே இருந்த கொசுவலையில் ஒரு விசித்திரமான அசைவு ஏற்பட்டு நான் விழித்துக் கொண்டேன். மெல்லிய திரைச்சீலை விலகியது. அங்கே என் அன்பான அம்மாவின் உருவத்தை கண்டேன். உன் அப்பாவை எழுப்பு. அவளது குரல் கிசுகிசுப்பாக மட்டுமே கேட்டது. இன்றைக்கு காலை 4 மணிக்கு புறப்படும் முதல் ரயிலை பிடியுங்கள். என்னை பார்க்க வேண்டுமானால் உடனே கல்கத்தாவிற்கு விரைந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆவி போன்ற உருவம் மறைந்தது. அப்பா, அப்பா, அம்மா இறந்து கொண்டிருக்கிறாள். என் குரலில் இருந்த பயம் அவரை உடனே எழுப்பியது. நான் அந்த துயரச் செய்தியை அழுது கொண்டே சொன்னேன். உன்னுடைய கற்பனையை நினைத்து கவலைப்படாதே. அப்பா வழக்கம் போல புதிய சூழ்நிலையை மறுத்தார். உன் அம்மா நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறாள். ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் நாம் நாளைக்கு புறப்படுவோம் என்றார். இப்போது புறப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டீர்கள். வேதனையோடு நான் சொன்னேன், நானும் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். துயரமான காலை பொழுது ஒரு தெளிவான தந்தியோடு விடிந்தது. அம்மா ஆபத்தான நிலையில் இருக்கிறாள். திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது. உடனே வாருங்கள். நானும் அப்பாவும் நிலை குலைந்து போனோம். வழியில் ஒரு சந்திப்பில் என் மாமா எங்களை சந்தித்தார். ஒரு ரயில் எங்களை நோக்கி இடி முழக்கத்துடன் வந்தது. என் மனதில் எழுந்த குழப்பத்தால் ரயில் தண்டவாளத்தில் குதித்துவிட வேண்டும் என்ற திடீர் எண்ணம் எனக்கு தோன்றியது. அம்மாவை இழந்துவிட்டதாக உணர்ந்த என்னால் திடீரென்று வெறுமையான இந்த உலகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் அம்மாவைத்தான் உலகத்திலேயே என் சிறந்த நண்பராக நேசித்தேன். அவளுடைய ஆறுதலான கருமையான கண்கள்தான் சிறுவயது துயரங்களில் எனக்கு புகலிடமாக இருந்தன. அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா? கடைசியாக என் மாமாவிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். நிச்சயமாக அவள் உயிரோடு இருக்கிறாள். என் முகத்தில் இருந்த விரக்தியை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் நான் அவரை நம்பவில்லை. நாங்கள் கல்கத்தா வீட்டை அடைந்தபோது மரணம் என்ற அதிர்ச்சியான புதிரைத்தான் எதிர்கொண்டோம். நான் ஏறக்குறைய உயிரற்ற நிலைக்குச் சென்றேன். என் மனம் தேறுவதற்கு பல வருடங்கள் பிடித்தன. சொர்க்கத்தின் வாசலையே இடித்து திறப்பது போல நான் அழுதழுகை இறுதியில் ஜெகன் மாதாவையே வரவழைத்தது. அவளுடைய வார்த்தைகள் என் ஆறாத காயங்களுக்கு மருந்தாக அமைந்தன. பல பிறவிகளாக பல தாய்மார்களின் மென்மையோடு உன்னை காத்து வருபவள் நானே. நீ தேடும் அந்த தொலைந்து போன அழகிய கருமையான கண்களை என் பார்வையில் காண்பாயாக
அம்மாவின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு நானும் அப்பாவும் பரேலிக்கு திரும்பினோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் எங்கள் வீட்டுத் தோட்டத்திலிருந்த ஒரு பெரிய பவளமல்லி மரத்தடியில் நான் சோகத்துடன் அமர்ந்திருப்பேன். அந்த கவித்துவமான தருணங்களில் வெண்ணிற பவளமல்லி பூக்கள் தங்களை அர்ப்பணிப்புடன் அந்த புல்வெளியில் இறைத்துக் கொள்வதாக நினைப்பேன். பனித்துளியோடு என் கண்ணீரும் கலந்தது. பல நேரங்களில் விடியற்காலையில் ஒரு விசித்திரமான உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒளி தோன்றுவதைக் கண்டேன். இறைவனை தேடும் ஏக்கம் என்னை தாக்கியது. இமயமலைக்கு செல்ல வேண்டும் என்ற உந்துதல் எனக்குள் வலுவாக எழுந்தது. புனித மலைகளில் பயணம் செய்துவிட்டு திரும்பிய என் உறவினர் ஒருவர் பரேலிக்கு வந்தார். யோகிகள் மற்றும் சுவாமிகளின் இருப்பிடங்களைப் பற்றி அவர் சொன்ன கதைகளை நான் ஆர்வத்துடன் கேட்டேன். நாம் இமயமலைக்கு ஓடிப்போகலாம். ஒரு நாள் எங்கள் வீட்டு உரிமையாளரின் மகன் துவாரகா பிரசாத்திடம் நான் சொன்ன இந்த யோசனை எடுபடவில்லை. அவன் என் திட்டத்தை என் அண்ணனிடம் சொல்லிவிட்டான். ஒரு சிறுவனின் நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டம் என்று சிரிக்காமல், அனந்தா என்னை கேலி செய்வதிலேயே குறியாக இருந்தான். உன்னுடைய காவி உடை எங்கே? அது இல்லாமல் நீ சுவாமியாக முடியாது. ஆனால் அவனது வார்த்தைகள் எனக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை தந்தன. ஒரு துறவியாக இந்தியா முழுவதும் சுற்றித் திரியும் எனது உருவம் என் மனக்கண்ணில் தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை அது முற்பிறவி நினைவுகளை தூண்டியிருக்கலாம். எப்படியாயினும் அந்த பழமையான துறவு வாழ்க்கையை நான் எவ்வளவு இயல்பாக ஏற்றுக்கொள்வேன் என்பதை நான் காணத் தொடங்கினேன். ஒரு நாள் காலையில் துவாரகாவுடன் பேசிக் கொண்டிருந்த போது இறைவனின் மீதான அன்பு ஒரு பனிச்சரிவு போல எனக்குள் இறங்கியது. அன்று மதியம் நான் இமயமலை அடிவாரத்தில் உள்ள நைனிடால் நோக்கி ஓடினேன். அனந்தா என்னை துரத்தி பிடித்து விட்டான். நான் சோகத்துடன் பரேலிக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே யாத்திரை விடியற்காலையில் அந்த பவளமல்லி மரத்தடிக்கு செல்வது மட்டும்தான். மனித தாயையும் தெய்வீக தாயையும் நினைத்து என் இதயம் அழுதது. அம்மாவின் மரணம் எங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்திய வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. அப்பா தனது மீதமுள்ள 40 வருடங்களில் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. தனது சிறிய கூட்டத்திற்கு தாய் தந்தை ஆகிய இருவரின் இடத்தையும் ஏற்றுக்கொண்ட அவர் இன்னும் மென்மையாகவும் அணுகுவதற்கு எளிமையானவராகவும் மாறினார். அமைதியுடனும் நுண்ணறிவுடனும் அவர் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்தார். அலுவலக நேரம் முடிந்த பிறகு அவர் ஒரு துறவி போல தனது அறைக்கு சென்று கிரியா யோக பயிற்சியில் ஆழ்ந்து விடுவார். அம்மா இறந்து 14 மாதங்களுக்குப் பிறகு அவள் எனக்காக ஒரு முக்கியமான செய்தியை விட்டுச் சென்றிருப்பதை நான் அறிந்தேன். அனந்தா அம்மாவின் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவளது வார்த்தைகளை பதிவு செய்திருந்தான். 1 வருடம் கழித்து அந்த செய்தியை என்னிடம் சொல்லும்படி அம்மா கேட்டிருந்தாலும் என் அண்ணன் தாமதப்படுத்தினான். அம்மா தனக்காக தேர்ந்தெடுத்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக அவன் கல்கத்தா செல்லவிருந்தான். ஒரு மாலை நேரத்தில் அவன் என்னை அழைத்தான். முகுந்தா, விசித்திரமான செய்திகளை உன்னிடம் சொல்ல நான் தயங்கினேன். ஆனந்தாவின் குரலில் ஒருவித தோல்வி தெரிந்தது. வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உன் ஆசையை இது தூண்டிவிடுமோ என்று பயந்தேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ தெய்வீக ஆர்வத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறாய். சமீபத்தில் நீ இமயமலைக்கு ஓட முயன்ற போது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என் சத்திய வாக்கை இனியும் தாமதப்படுத்தக் கூடாது. என் அண்ணன் ஒரு சிறிய பெட்டியை என்னிடம் கொடுத்து அம்மாவின் செய்தியைச் சொன்னான். அன்பு மகன் முகுந்தா, இந்த வார்த்தைகளே என் இறுதி ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று அம்மா கூறியிருந்தாள். நீ என் கைகளில் குழந்தையாக இருந்த போதே உன்னுடைய எதிர்கால பாதையை நான் தெரிந்து கொண்டேன். அப்போது நான் உன்னை காசியில் உள்ள என் குருவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றேன். சீடர்களின் கூட்டத்திற்கு பின்னால் மறைந்திருந்த என்னால் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த லஹிரி மகாசாயரை சரியாக பார்க்க முடியவில்லை. நான் உன்னை தட்டி கொடுத்துக் கொண்டே அந்த மகான் உன்னை கவனித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். என் மௌன பிரார்த்தனை தீவிரமடைந்த போது அவர் கண்களை திறந்து என்னை அழைத்தார். மற்றவர்கள் வழிவிட்டார்கள். நான் அவர் திருப்பாதங்களில் வணங்கினேன். என் குரு உன்னை தன் மடியில் அமர்த்தி உனக்கு ஞான ஸ்நானம் செய்வது போல உன் நெற்றியில் கை வைத்தார். சின்னத்தாயே, உன் மகன் ஒரு யோகியாக வருவான். ஒரு ஆன்மீக இயந்திரத்தைப் போல அவன் பல ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்வான். எல்லாம் அறிந்த குரு என் ரகசிய பிரார்த்தனையை நிறைவேற்றியதை அறிந்து என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. நீ பிறப்பதற்கு முன்பே
நீ அவர் வழியை பின்பற்றுவாய் என்று அவர் என்னிடம் சொல்லியிருந்தார். மகனே, பின்னாளில் நீ கண்ட அந்த பேரொளி தரிசனத்தை நானும் உன் அக்கா ரோமாவும் பக்கத்து அறையிலிருந்து கவனித்தோம். படுக்கையில் அசைவற்று இருந்த உன் முகம் பிரகாசமாக இருந்தது. இறைவனை தேடி இமயமலைக்கு செல்வதைப் பற்றி நீ பேசியபோது உன் குரலில் இரும்பு போன்ற உறுதி இருந்தது. அன்பு மகனே, உனது பாதை உலகியல் ஆசைகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்பதை நான் இப்படித்தான் தெரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இதை மேலும் உறுதிப்படுத்தியது. அந்த நிகழ்வுதான் இப்போது என் மரணப் படுக்கையில் இந்த செய்தியை சொல்லத் தூண்டுகிறது. நாங்கள் லாகூரில் வசித்த போது பஞ்சாபைச் சேர்ந்த ஒரு சாதுவை சந்தித்தேன். ஒரு நாள் காலை வேலைக்காரன் அவசரமாக என் அறைக்கு வந்தான். எஜமானி அம்மா, ஒரு விசித்திரமான சாது வந்திருக்கிறார். அவர் முகுந்தாவின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்றான். அந்த எளிய வார்த்தைகள் எனக்குள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. நான் உடனே அவரை சந்திக்கச் சென்றேன். அவர் கால்களில் விழுந்து வணங்கியபோது எனக்கு முன்னால் ஒரு உண்மையான இறை தூதர் இருப்பதை உணர்ந்தேன். தாயே, இந்த பூமியில் உங்கள் காலம் இன்னும் அதிக நாள் இல்லை என்பதை மகான்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறார்கள். உங்களுக்கு வரப்போகும் அடுத்த நோயே கடைசியாக இருக்கும் என்றார். அங்கே ஒரு அமைதி நிலவியது. நான் பயப்படவில்லை, மாறாக ஒரு பெரிய அமைதியை உணர்ந்தேன். கடைசியாக அவர் மீண்டும் என்னிடம் பேசினார். நீங்கள் ஒரு வெள்ளித் தாயத்தை பாதுகாக்க வேண்டும். அதை நான் இன்று உங்களிடம் தரமாட்டேன். என் வார்த்தைகளில் உள்ள உண்மையை நிரூபிக்க நாளை நீங்கள் தியானம் செய்யும்போது அந்த தாயத்து உங்கள் கைகளில் தோன்றும். உங்கள் மரணப் படுக்கையில் உங்கள் மூத்த மகன் அனந்தாவிடம் அதை ஒப்படைத்து 1 வருடம் கழித்து உங்கள் 2வது மகனிடம் கொடுக்கும்படி சொல்ல வேண்டும். முகுந்தா அந்த தாயத்தின் பொருளை மகான்கள் மூலம் தெரிந்து கொள்வான். உலக ஆசைகளை துறந்து இறைவனை தேடும் பயணத்தை தொடங்க தயாராகும் நேரத்தில் அவன் அதை பெற வேண்டும். சில வருடங்கள் அது அவனிடம் இருக்கும். அதன் நோக்கம் நிறைவேறியதும் அது மறைந்துவிடும். அதை எவ்வளவு ரகசியமான இடத்தில் வைத்திருந்தாலும் அது வந்த இடத்திற்கே திரும்பிச் சென்றுவிடும். நான் அந்த சாதுவுக்கு பிச்சை போட முன்வந்தேன். அவர் அதை வாங்க மறுத்துவிட்டு ஆசீர்வதித்துச் சென்றார். மறுநாள் மாலை நான் தியானத்தில் அமர்ந்திருந்த போது அந்த சாது சொன்னபடியே என் உள்ளங்கைகளுக்கு இடையில் ஒரு வெள்ளி தாயத்து தோன்றியது. குளிர்ந்த வழுவழுப்பான தொடுதலால் அது தன்னை வெளிப்படுத்தியது. நான் அதை 2 வருடங்களுக்கும் மேலாக பாதுகாத்து வந்தேன். இப்போது அதை அனந்தாவிடம் ஒப்படைக்கிறேன். எனக்காக வருந்த வேண்டாம். நான் என் குருவின் துணையோடு இறைவனின் திருவடிகளில் சேருவேன். போய் வருகிறேன் என் குழந்தையே. அந்த ஜெகன் மாதா உன்னை காப்பாள். தாயத்தை பெற்றுக்கொண்டதும் எனக்குள் ஒரு பேரொளி தோன்றியது. பல உறங்கிக் கிடந்த நினைவுகள் விழித்துக் கொண்டன. பழமையான விசித்திரமான அந்த தாயத்தில் சமஸ்கிருத எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. கண்ணுக்குத் தெரியாமல் என் வழிகாட்டியாக இருந்த முற்பிறவி குருக்களிடமிருந்து அது வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருந்தது. ஆனால் ஒரு தாயத்தின் முழு ரகசியத்தையும் யாரும் வெளிப்படுத்துவதில்லை. என் வாழ்க்கையின் மிகத் துயரமான சூழ்நிலையில் அந்த தாயத்து எப்படி மறைந்தது என்பதும் அதன் இழப்பு எப்படி எனக்கு ஒரு குருவை கிடைக்கச் செய்தது என்பதும் இந்த அத்தியாயத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இமயமலைக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட அந்த சிறுவன் தினமும் தனது தாயத்தின் சிறகுகளில் ஏறி வெகு தூரம் பயணம் செய்தான். நண்பர்களே, இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இழப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, அது தேடலின் ஆரம்பம். யோகானந்தர் தன் தாயை இழந்தபோது அவர் உலகியல் பற்றை இழந்தார். ஆனால் அந்த இழப்புதான் அவரை ஜெகன்மாதாவை தேட வைத்தது. மேலும் உண்மையான குருவின் அருள் என்பது ஒரு குடும்ப சொத்து போல தலைமுறை தலைமுறையாக தொடரும் என்பதையும், ஆன்மீக பயணத்தில் நாம் தனியாக இல்லை, கண்ணுக்குத் தெரியாத சக்திகள் நம்மை வழிநடத்துகின்றன என்பதையும் அந்த மந்திர தாயத்து நமக்கு உணர்த்துகிறது. இத்துடன் 2ஆம் அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அத்தியாயம் 3 2 உடல்களைக் கொண்ட துறவி என்ற தலைப்பில் யோகானந்தர் சந்தித்த வியக்கத்தக்க அதிசயங்களை காண்போம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.